பக்கவான நேரம் ஜாத திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தா போதும். இப்ப எல்லாமே நீங்க அடிச்சு தும்சம் பண்ணிருவீங்க. எது வந்தாலும் ஜெயிக்க நீங்க ரெடியா இருக்கு. உச்சங்க 3ஆம் இடத்துல குரு உச்சம், 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு, அதாவது சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து செஞ்சுறாங்க. சுக்கிர பகவான் ஆட்சி பலம், சூரிய பகவான் பலத்துல இருக்காரு, நீசபங்க ராஜயோகத்துல வந்திருக்காரு. ரொம்ப நாகரீகமான குணம், பயங்கரமான ஒரு கற்பனையான குணம், ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம் ரிஷபராசிக்கிட்ட உண்டு. சுக்கிர பகவான் நீசமா இருந்தாரு. நீங்க ஓப்பனா கேக்குறேன், நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணீங்களா பண்ணலையா? லைஃப்ல ஜெயிக்கணுங்கிறவங்க கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கர்மாவை எதிர்த்து நின்று அடிச்சு தூள் கலப்பக்கூடிய மாசம் தான் இந்த நவம்பர் மாசம். கண்டிப்பா பாத்துக்கங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாதத்துல நவம்பர் மாத பலன் உங்களுக்கு 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசம். அதுல எல்லாருமே அம்மன் அருள் டிவில கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாசத்துல எல்லா கிரகமே ஆட்சி உச்சத்துல இருக்கு. நல்லா பாத்துக்கணும். குரு பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு, சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு, செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு. எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்துல அதிக கிரகம் பயணிக்குது. அப்ப யாருடைய பிறப்பு ஜாதகத்துல குரு செவ்வாய் சுக்கிரன் யோகமா இருக்கோ இந்த நவம்பர் மாசத்துல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திய பார்த்துக்கிட்டு போலாடுங்க, கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இந்த மாசத்துல உள்ள விசேஷம் திருமணத்துக்கு இந்த மாசம் உகந்த மாசங்க. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. எப்போதுமே சரி, ரிஷபராசிக்கிற ரொம்ப நாகரிகமான குணம் நம்ம ரிஷபராசியில நிறைய பார்க்கலாம். எப்படி ரொம்ப நாகரிகமான குணம், பயங்கரமான ஒரு கற்பனையான குணம், ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம் ரிஷபராசிக்கிட்ட உண்டு. ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். எப்படி எதுலையுமே தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம், பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் கொண்ட ஒரே ராசினா ரிஷப மட்டும்தான். தன்னுடைய குடும்பத்துக்காக நல்லா தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிப்பாங்க. நிறைய உணவு, கலை, இசை இதெல்லாம் நிறைய ஆர்வம் கொண்ட ஒரே ராசி ரிஷபம் ரிஷபம் ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பதற்கு வரக்கூடிய நவம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ரிஷபத்துல பிறந்த அனைவருமே நான் சொல்றேன். ஏன்னா நிறைய கிரகங்கள் ஆட்சி உச்சத்துல இருக்குங்க. ஆட்சி உச்சத்துல நிறைய கிரகம் இருக்கு. பக்கவான நேரம் ஜாத திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தா போதும். இப்ப எல்லாமே நீங்க அடிச்சு தும்சம் பண்ணிருவீங்க. எது வந்தாலும் ஜெயிக்க நீங்க ரெடியா இருக்கு. யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மா இருக்கும். அதான் உங்களுடைய பிறந்த நேரம். சொல்லுவாங்களே, இந்த பையன் பிறந்ததா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆனேன், என்னுடைய மூத்த குழந்தை இப்படி, 2வது குழந்தை இப்படி, இதுக்கப்புறம் தான் நல்ல நேரம் வரும் சொல்லுவாங்கல்ல. அதனுடைய பிறப்பு ஜாதகம் எடுத்து பாருங்க. நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, என்ன லக்னம் வருது, என்ன ராசி நட்சத்திரம் வருது, உங்களுக்கு என்ன கிரகத்துடைய திசை புத்தி வருது, இந்த பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க. பொது பலன் கரெக்டா இருங்க. சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கதான் கால் பண்ணுங்க. உங்க ஜாதக திசா புத்தியும் மேட்ச் பண்ணி பாருங்க, செம்மையான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 3ஆம் இடத்துல குரு உச்சம். எப்படி குரு உச்சங்க 3ஆம் இடத்துல குரு உச்சம், 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு, அதாவது சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து செஞ்சுறாங்க. சுக்கிர பகவான் ஆட்சி பலம், சூரிய பகவான் பலத்துல இருக்காரு, நீசபங்க ராஜயோகத்துல வந்திருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் புதனும் சேர்ந்து செஞ்சாராங்க விருச்சிக ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் கும்ப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. இதுல ஒரு சிலதுக்கு அப்புறம் இந்த 3 கிரக பயிற்சி வருது, 2 கிரக பயிற்சி. ஒண்ணு சூரிய பகவான் 16ஆவது பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு சூரியன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுக்கிர பகவான் 25 தேதி பயிற்சி ஆகி அவர் வர்றாரு. மத்த இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய பயிற்சி. மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலத்துல இருக்கிறார். செம்மையான நேரம் ஆட்சி பலம். இது நாள் வரைக்கும் அவரு நீங்க இருந்தது ஒருத்தருடைய வீட்டுல இருந்தீங்க, இப்ப உங்க சொந்த வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்படிதான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒருத்தர் வாடகை வீட்டுல வர்றதுக்கும் சொந்த வீட்டுக்கு வர்றது வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப சொந்த வீட்டுல நீங்க தானே ராஜா, இதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப சொந்த வீட்டுல சுக்கிர பகவான் சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. அப்ப கண்டிப்பா சூரியோட சேர்ந்து வர இருக்காரா, இது சரியான நேரம். லைஃப்ல ஜெயிக்கணுங்கிறவங்க கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க.
கர்மாவை எதிர்த்து நின்று அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய மாசம் தான் இந்த நவம்பர் மாசம். கண்டிப்பா பாத்துக்கங்க. ஏன்னா சுக்கிர பகவான் நீசமா இருந்தாரு. நீங்க ஓப்பனா கேக்குறேன், நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணீங்களா பண்ணலையா? ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்துருச்சா, இல்ல வேலை உத்தியோகத்துல தடை இருந்துச்சா? இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் தடை இருந்துச்சா, இல்ல உடம்பு ஆரோக்கியத்துல தடை இருந்துச்சா, இல்ல ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளானீங்களா, நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகலை, இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்திருக்கணும். எப்படி? ரிஷபத்தை பொறுத்தவரை குடும்பத்துல வரவோட செலவு அதிகமா இருக்கும், தொழில கொஞ்சம் அப்படியே சர்க்கிள் அடிச்சிருக்கும். இப்ப நான் சொல்றது 2 மாசம், நான் 2 மாசம் ஓப்பனா சொல்றேன். 2 மாசம் தொழில் உத்தியோகத்துல நிறைய தடையில பார்த்துருப்பீங்க, நிறைய செலவுகளை நீங்க கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும், ஒரு அவமானத்தை நீங்க பார்த்துருக்கணும். ஒண்ணு செலவு, இல்ல கடன் பகை எதிரி, இல்ல வேலை உத்தியோகத்துல கஷ்டம், இல்ல தொழில ஒரு தடை, இல்ல படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, சுக்கிர பகவான் கேதுவுடைய பிடியில அடுத்த சுக்கிரன் நீசமா இருந்தார். இதெல்லாம் விஷயம் வேற, எதையும் வச்சு நான் சொல்லல. நீங்க கேட்டு பாருங்க, ஆமா தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, ஏதோ ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தேன், எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, நிறைய பிரச்சனையை சந்திச்சேன், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பார்த்தேன், ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பொருளாதாரம் ரொம்ப டைட்டா பிடிக்குது, இப்படிதான் உங்ககிட்ட வார்த்தை வரும் தவிர ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை ஒரு சில பேர் ஜாதக தசாபத்திலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை அதிக ஜாதகம் கொடுத்தது நம்ம ரிஷபராசிகரா தான். இப்ப ஏன் நல்லது நடக்கும், எதனால சொல்றீங்க நல்லது நடக்கணும்? 4ஆம் வீடு சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் இணைகிறார், அவ்வளவு வேலை முடிஞ்சு. சுக்கிரன் சொந்த இடத்துல உட்காந்துருக்காருங்க, நீங்க எங்க வேணா போய் கடன் கேட்டு பாருங்க, இப்ப கடன் கிடைக்கும், அவ்வளவுதான். அது எந்த பேங்கா இருந்தாலும் சரி, நீங்க ஹவுஸ் லோன் கேட்டாலும் சரி, இல்ல படிப்புகள் சம்பந்தம் லோன், எந்த லோன் கேட்டாலும் ஒரு லோன் சாங்ஷன் ஆகும். வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்குமே வேலை உத்தியோகம், நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை கிடைக்க போகுது. வெளிநாட்டு வேலை கண்டிப்பா கிடைக்கும். 9ஆம் வீட்டு விசாரத்துல ஒரு சிலதுக்கு அப்புறம் ராகு சுவாதியில போயிட்டாருன்னா அந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருவார். வேலை பார்க்குற அனைவருக்குமே சரி, நல்ல வேலை, அனுகூலமான வேலை கண்டிப்பா தேடி வந்தாகும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா, திருமணத்தை பத்தி பேசி திருமணம் நிறைய பண்றது யாருன்னா நீங்க தான் இருப்பீங்க. கண்டிப்பா பெண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். ரிஷபத்துல யாரெல்லாம் பெண்கள் பிறந்திருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் கைகூடி வரும். ஆண்களுக்கும் அதே மாதிரி திருமணங்கள், பிடிச்ச பெண்ணை கண்டிப்பா பக்கத்துலதான் இருக்கும், தூரத்தை தேடாதீங்க, கண்டிப்பா உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அரசாங்க வேலை வாங்கிட்டீங்களா இல்ல வாங்க போறீங்களா? ஒண்ணு கணவன் வாங்கணும் இல்ல மனைவி வாங்கணும். எல்லாம் பார்த்துக்குங்க, கணவன் வாங்கணும் இல்ல மனைவி வாங்கணும். எப்ப தெரியுமா? 14ஆம் தேதிக்கு அப்புறம், நவம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கணவனோ மனைவியோ அரசாங்க துறைப்புல போவீங்க, இல்ல அரசியல சாதிப்பீங்க. இதுக்கான நேரம் நெருங்கிருச்சு, அடிச்சு தூள் கிளப்புங்க. பயப்படாதீங்க, நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, உங்களால ஜெயிக்க முடியும், அவ்வளவுதான். இனிமே சுக்கிரன் நல்லா பலபத்திரம் இருக்காரு, தைரியத்தை மட்டும் விடாதீங்க. கோழையா இந்த ரிஷபராசி இருக்கவே கூடாதுங்க. நீங்க கோழையில கிடையாது, உங்களுடைய கற்பனை இருக்க, ஏன் அதை வெளியில கொண்டாட மாட்டீங்க? கொண்டாங்க, ஜெயிக்கலாம். எப்படி? யாருமே கர்மா இல்லாம பிறக்க முடியாது. நல்ல ஒரு அமைப்பு பக்காவா இருக்கு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபர்கள் முயற்சி பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சூப்பரா அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம், 16ஆம் தேதிக்கு அப்புறம் எடுங்க, கண்டிப்பா லாட்ரி அடிச்சிடும். ஆல்ரெடி அடிக்கும், இல்லைன்னா உங்க ராசியான என்னன்னு பாருங்க ஜாதகத்துல, அதை பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா சில பேர் இதுலயே காசு பணத்தை போது வேஸ்ட் பண்றீங்க. தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். மெயினா பாருங்க, அந்த கம்ப்யூட்டர் சார்ந்தவருக்கு சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து நகை கடை வச்சிருக்கவங்க, இந்த துறை எல்லாமே சூப்பரா இயங்க போகுது. நவம்பர் மாசத்துல எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்களுக்கு நடக்காது பாருங்க, நல்ல விஷயம் நிறைய இருக்குது. இப்ப நட்சத்திர பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா தொழில் உத்தியோகத்துல ஒரு தடைய, வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா தொழில் உத்தியோகத்துல ஒரு பயங்கரமான ஒரு தடையில கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும், இல்ல சந்திச்சிருப்பீங்க. நான் சொல்றது 2 மாசத்துல இருக்கும். வருமானத்திலையும் குடும்பத்திலையும் நிறைய செலவுகள் பார்த்துருப்பீங்க, இல்ல குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பா உடல் ரீதியாக ஒரு தாக்கத்தை சந்திச்சிருப்பீங்க. ஒரு மனக்குழப்பத்துக்கு கண்டிப்பா நீங்க ஆளாயிருப்பீங்க. ஏன்னா நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களோட நிறைய இருக்குங்க. இப்ப சூரிய பவன் நீசமாகறாரா நவம்பர் மாசம் 16ஆம் தேதி, அதாவது உங்களுக்கு பாருங்க நவம்பர் மாசம் 16ஆம் தேதி நீசத்தான் இருப்பார். அப்ப கடன் பகை எதிரி கொஞ்சம் சிரமங்கள், ஒரு கஷ்டத்தை நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும்.
சொல்ல போனா கண்டிப்பா இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க திருமணம் சார்ந்த விஷயம், கணவன் ஒற்றுமை சார்ந்த, ஏன்னா மனைவி கிட்டயோ நண்பர்கள்ட்ட கூட்டாளி ஏதோ ஒரு பிரச்சனையை வளர்க்க ஏதோ கஷ்டத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கணும், இல்ல பார்த்திருப்பீங்க 2 மாசத்துல. இல்ல கேளுங்க, நீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேளுங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான். இப்ப சூப்பரா இருக்கு பாருங்க. வேலை உத்தியோகம், கணவனை ஒற்றுமை, படிப்பு கல்வி, வெளிநாடு வெளியூர், தொழில் உத்தியோகத்துல சூப்பரான ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வருது. நான் சொல்றது கார்த்திகை நட்சத்திரத்துல அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், ஒரு இடமாற்றம் கண்டிப்பா நீங்க பண்ண போறீங்க. வேலையில தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வருது, நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாருங்க. மாணவர்கள் சூப்பரா இருக்கு பாத்துங்க. அடுத்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே நீங்க எது எடுத்தாலும் சரி தைரியமா இறங்கி பயணிச்சுட்டே இருங்க, எல்லாமே வெற்றியாகும். ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் இதெல்லாமே சூப்பரா இருக்குங்க. நான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு கெட்ட விஷயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க நிறைய விஷயத்தை சாதிக்க போறீங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் ரொம்ப ஆளானாங்க. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். படிப்பு கல்வி, வேலை உத்தியோகம், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரத்துல பிறந்தாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட தைரியம் இருக்கும். எப்படி தைரியம் தன்னம்பி இருக்கும். என்ன கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனசஞ்சலங்கள், நண்பர்கள் கூட்டாளி ஒரு மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள், ஒரு கடன் பிரச்சனையோ பகை பிரச்சனையோ ஏதோ ஒரு தொழில ஒரு குழப்பமோ ஏதாச்சும் ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 45 ஒரு 60 நாள்ல முன்னாடி எடுத்து பாருங்க, இல்ல 45 இப்ப இந்த கேப்ல எடுத்து பாருங்க, கண்டிப்பா ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. உடம்பு பிரச்சனையோ, வயிறு சார்ந்த பிரச்சனையோ, பல்லு வலியோ, கால் வலி, ஏதாச்சும் உடம்பு உபாதைகள் ஏதாச்சும் பண்ணியிருக்கும். இல்ல தாய் மாமா உறவுல ஏதாச்சும் ஒரு மன சங்கடத்தை கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது மிருகசீரிடம். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. திருமண வாழ்க்கை, படிப்பு கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு. வருமான இன்கம், பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். பார்த்து திடீர் யோகங்கள் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு.